எந்த ஒரு பேரரசின் கதையும் அதன் தலைநகரத்தில் இருந்துதான் தொடங்கும். ஆனால் இந்த கதை தன் தலைநகரத்தையே இழந்த ஒரு வம்சத்தின் கதையில் இருந்து தொடங்குகிறது. இது மூவேந்தர்களில் மூத்தவர்களான பாண்டியர்களின் கதை. தமிழ் சங்கங்களை நிறுவி தமிழை வளர்த்த அவர்களின் புகழ்பெற்ற மதுரை அந்நிய படையெடுப்புகளால் சிதைந்து போனது. அந்த பெருமை மங்கிய வம்சத்தின் சாம்பலில் இருந்து ஒரு சிகரத்தை உருவாக்கிய மாவீரனின் கதை இது. புகழ் மங்கிய அந்த வம்சத்தில் ஒரு நெருப்பு பொறி பிறந்தது. அதன் பெயர் பராக்கிரமன். அவன் வாள் முனையில் வீரமும் நாவின் முனையில் கவிதையும் குடியிருந்தன. அவன் கண்களில் தன் மூதாதையரின் பெருமையும் குலத்தின் சரிவால் ஏற்பட்ட வலியும் ஒருங்கே தெரிந்தன. கிபி 1422 பராக்கிரமன் அரியணை ஏறியபோது அது ஒரு முள்கிரீடம், கருவூலம், நாடு சிதைந்து கிடந்தது. ஆனால் அவன் தன் மக்களின் காயங்களுக்கு மருந்திட விரும்பினான். சிதைந்து போன மதுரையை மீண்டும் மீண்டும் பார்த்து வேதனைப்படாமல் ஒரு புதிய தொடக்கத்தை விரும்பினான். செண்பக மரங்கள் பூத்து குலுங்கும் ஒரு புதிய பூமியை தன் தலைநகராக தேர்ந்தெடுத்தான். தெற்கின் காசி என பொருள்படும் அந்த இடம்தான் இன்றைய தென்காசி. அவன் ஆட்சி வெறும் அதிகார மாற்றம் அல்ல, அது ஒரு மறுமலர்ச்சி. ஒரு கையில் வாளை ஏந்தி சேரனை வென்று பாண்டியர் மானத்தை காத்த அதே கரங்கள் மறு கையில் மண்வெட்டியை ஏந்தின. குடிமக்கள் தாகம் தீர்க்கவும் விளைநிலங்கள் செழிக்கவும் விசுவநாத பேரேரி என்ற கடலை போன்ற ஏரியை வெட்டினான். அவன் ஆட்சியில் போர்க்களத்தில் அமைதியும் வயல்வெளியில் செழிப்பும் ஒருங்கே நிலவியதுல. அப்போதுதான் அந்த அற்புதம் நிகழ்ந்தது. எனக்காக ஓர் ஆலயம் எழுப்பு என்று மன்னனின் கனவில் ஒலித்தது இறைவனின் குரல். அந்த குரலை தொடர்ந்து சென்றவனுக்கு எறும்புகள் வழிகாட்டின. ஆம், இறைவன் தன் இருப்பிடத்தை தானே தேர்ந்தெடுத்து விட்டான். அந்த இடத்தில் காசிக்கு நிகரான உலகநாதர் திருக்கோயில் வேலைகள் தொடங்கின. வானம் தொட ஒரு கோபுரம் வளரத் தொடங்கியது. கோயில் வளர்ந்தது, ஆனால் மன்னனின் ஆயுள் குறைந்தது. வானம் தொட விரும்பிய கோபுரம் பாதியில் நிற்க பராக்கிரமனின் பயணம் முடிவுக்கு வந்தது. காலம் அந்த மொட்டை கோபுரத்தை இடியால் தாக்கி மேலும் சிதைத்தது. ஆனால் மன்னனின் கனவு சாகவில்லை. நூற்றாண்டுகள் கடந்து மக்கள் ஒன்று கூடி அந்த சிதைந்த கோபுரத்தை மீண்டும் வானுயர எழுப்பினர். ஒரு மன்னன் விதைத்த கனவு இன்று மக்களின் நம்பிக்கையாக உயர்ந்து நிற்கிறது. இது பராக்கிரமனின் கதை, ஒரு அழியாத கனவின் கதை. ஒரு மனிதனின் கனவு ஒரு நகரத்தின் வரலாறு ஆனது. பராக்கிரம பாண்டியன் கோயில் கட்ட 17 வருஷம் கஷ்டப்பட்டார். நீங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட ஒரு செகண்ட் கூட கஷ்டப்படாதீங்க. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டீங்கன்னா அடுத்த வீடியோல குலசேகர பாண்டியன் கதையோட வந்துடுறேன். போயிட்டு வாங்க.